அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒவ்வொரு மாநிலத்தினுடைய உரிமைகளும் அவர்களுடைய சுதந்திரமும் வரையறுக்கப்பட்ட ஒன்று. அதுல வேற யாரும் அது ஒண்ணும் பண்ண முடியாது. இவர்கள் குறிப்பிடக்கூடிய மும்மொழி கொள்கையோ நீட்டோ ஜிஎஸ்டியோ இது எல்லாமே எல்லா மாநிலங்களோட கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட முடிவு தான். அதனால் நாங்கள் பார்ப்பது என்றால் திமுக அரசுக்கு அவர்கள் அரசாங்கத்தில் இருக்கும்போது எப்போல்லாம் மக்களுடைய கோபத்தை வெறுப்பை அவர்கள் சம்பாதிக்கிறார்களோ அப்பவெல்லாம் அந்த சுயாட்சி பற்றி பேசுவார்கள். எப்பவெல்லாம் மத்தியில அரசாங்கத்தில் பொறுப்பில் இருக்காங்களோ அப்பெல்லாம் சுயாட்சி பற்றி வசதியாக மறந்து விடுவார்கள். அதனால இன்னைக்கும் வழக்கம் போல நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தை கொண்டு இன்னைக்கு ஒரு மணி நேரத்தை சட்டப்பேரவையில காலி பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். அதை தாண்டி அதுல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க. அதனாலதாங்க சொல்றோம், இந்த சுயாட்சியை பத்தி திமுக அரசு எப்பவெல்லாம் பேசுதுன்னு எடுத்து பாருங்க. எப்பவெல்லாம் அவங்களோட கட்சி நிர்வாகிகள் மேல கேசஸ் இருக்கோ, இல்ல அவங்க மேல ஏதாவது ஒரு பிரச்சனை வருதோ, இல்ல திமுக அரசாங்கத்துக்கு மக்கள் மேல கோபம் வருதோ அப்பவெல்லாம் தான் அந்த சுயாட்சி பேசுவாங்க. அதிகாரத்தில் இருக்கும்போது அதை பத்தி பேச மாட்டாங்க. இன்னும் சரி, அறிக்கை வாங்குறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? இது தொடர்பாக ஏற்கனவே ராஜமன்னார் கமிட்டி அறிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கூட பல்வேறு அறிக்கைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தே இருக்கு. அதனால இந்த ஒரு கமிட்டி போட்டிருக்கிறது ஒரு அகடமிக்கா ஒரு எப்படி கான்ஸ்டிடியூஷன் ஒர்க் ஆகுது, எந்தெந்த ஏரியாவில் இந்த ஸ்டேட்டுங்கெல்லாம் அதில் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுமே தவிர அதை தாண்டி சட்டப்பேரவையில அதை கொண்டு பேசுற அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்றாக நாங்கள் பார்க்கவில்லை. பொன்முடி தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு விட்டார்னு ரகுபதி பேசுறாரு. வேற என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஒரு கட்சி பொறுப்புல இருந்து எடுக்கிறீங்கன்னா அமைச்சர் பொறுப்புல இருந்து ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அதனால அமைச்சர் பொறுப்பில் இருந்து எடுக்க வேண்டும் என்பது தமிழக பாஜகவினுடைய நிலைப்பாடு.